Hi all, welcome back to my channel Nandini's Everyday Magic. லீவுனாவே எல்லாமே லேட்டாக தாங்க ரிலாக்ஸாக நடக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே எல்லாமே வீக்கெண்டுனா பசங்க காலையில் எழுந்து வந்த உடனேவும் டிவி போடட்டா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஸோ காலையில் டிவி பார்க்க வச்சோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் எழுந்து உனக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ டிவி பார்க்கலாம், நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 2 வீக்ஸாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. பொண்ணுக்கு டிவி பார்க்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. அவள் வந்து என்ன பண்ணுவாள் அப்படின்னா, ஓகே நான் படிக்கிறேன், அப்போனா நீங்கள் என் கூட விளையாட வருவீங்களா அப்படின்னு தான் கேட்பாள். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஹைட் அண்ட் சிக் பாருங்கள் எப்படி விளையாண்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டு போர்வையை போத்திட்டு இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மாதிரி நடந்துப்போங்க. அப்படின்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ரிலேட்டிவ்னு சொல்கிறத விட வெல்விஷன் சொல்லலாம். அவங்க வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபேமிலியோடு போயிட்டுருக்குறோம். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. யாராவது லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா மெயினாக டயத்துக்கு கிளம்புறதே பெரிய விஷயம். இன்கேஸ் நம்மளும் டயத்துக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் பயங்கர சதி பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க ஆச்சு. எங்கள் வீட்டிலேருந்து 30 to 45 minutes தாங்க ட்ரைவ். ஆனால் நாங்கள் போனதும் 1.5 hours அப்புறம் போனோம். வெல்விஷன் சொன்னேன் இல்லைங்க, இவங்க வந்து நாங்கள் கனடா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் கைட் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக கைட் பண்ணுவாங்கங்க. எத்தனை பேர் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்டால் அப்படின்னா உடனே சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவங்க சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க. நாங்கள் வந்து கார் வாங்கினதுலேருந்து ப்ளஸ் வீடு ஷிஃப்ட் ஆகும்போதும் ப்ளஸ் கரியர் க்ரோத்துக்கும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலேவும் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லைன்னா இவங்கள்ட்ட பேசினாலே நம்மளுக்கே மைண்டு ஒரு கிளியராக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. ஸோ நல்லபடியாக அவங்க வீட்டில் சூப்பராக கவனிச்சிக்கிட்டாங்க. லஞ்செல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வீக்கெண்ட் இப்படி தாங்க போச்சு. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.